போகலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 2026 கர்த்தர் நம்மை இதோ அழகாய் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 4 மாதம் கடந்து 5வது மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம் இது. நல்லா நம்ம துதிச்சோம், ஸ்தோத்தரித்தோம். இப்பவும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போகலாம். கர்த்தருடைய நாம மட்டும் பயன்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக Facebook லைவ்ல, யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை தருவாராக. சரி, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு வாக்குத்தத்த வசனம் என்ன? வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆமென். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு வசனம் பாருங்க. இந்த மாச வாக்குத்தத்தம், என் மகனே என் மகளே, நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்னு சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாராம். என்ன செய்யணும், என்ன பேசணும், எங்க போகணும், என்ன காரியங்களை குறித்து நம்ம கேட்கணும், எதை கேட்க கூடாது, எதை பார்க்க கூடாது, எங்க போக கூடாது, எதன் மீது கை வைக்க கூடாது, எதை வாங்கணும், எதை வாங்க கூடாது, எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. என் மகனே என் மகளே, நான் உனக்கு உணர்த்துவேன். இதுதான் இந்த மாச வாக்கு தத்துவம். நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அப்போ உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனுஷனுக்கு உணர்வும் உணர்ச்சியும் இருந்தாதான் அவன் உயிருள்ள ஒரு ஜீவன் சொல்ல முடியும். உணர்வும் உணர்ச்சியும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? மரம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டு போவோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உணர்வடைய செய்வேன். இன்னைக்கு இந்த உணர்வின் ஆவிதாங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்ல. ஆனா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் எப்படி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இந்த உணர்வின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் எப்படி பேசுவார் அப்படின்னா, முதல்ல உணர்வின் ஆவி மூலமா தான் பேசுவார். தரிசனம் காண்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு தேவ காரியங்கள் விளங்குவதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு இந்த உணர்வின் மூலமா தான் பேசுவார். நமக்குள்ள ஒரு உணர்வு ஒண்ணுமில்ல, நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம். தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன நடக்குது? நல்ல தூக்கம் கூட டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா மாறிடும். லைட்டா கண்ணை திறக்கிறோமோ இல்லையோ எந்திரிச்சிருவோம். என்னடா ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. அது குறிப்பா இந்த வெயில் நாட்கள்ல ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குங்க? சொல்லுங்களேன். முடிஞ்சது. என்னது இது? அந்த யாரை எழுப்பி விட்ட மாதிரி. அதுதான் உணர்வு. நீங்க தூங்கும் போது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் வருது அப்படின்னா டக்குன்னு முழிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உணர்வு. அந்த உணர்வை என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஏற்படுத்துவேன். அந்த உணர்வை கர்த்தர் ஏற்படுத்திட்டாருன்னா மிகுதியான ஆசீர்வாதங்க. இதே உணர்வை பிசாசும் ஆளுகை செய்வோம். பிசாசும் இதே உணர்வை கை கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை என் கையில கொடுத்துட்டீனா, தினமும் நீ ஜெபம் பண்ணேனா, தினமும் நீங்களும் நானும் வேதத்தை வாசித்து தியானித்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நல்ல உணர்வுகளை ஏற்படுத்துவேன். அதுதான் மிகுதியான ஒரு ஆசீர்வாதம். சரி, இன்னைக்கு ஒரு 2 பேர் உணர்வடைகிறாங்க. அந்த உணர்வு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி நம்ம சுருக்கமா தியானிச்சு ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதுல 18வது வசனம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 18வது வசனம். பக்கம் 374. நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. அதாவது இங்க யாரை குறிச்சு பேசுறாங்க அப்படின்னா, சவுல் அப்படிங்கிற ஒரு ராஜா
இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவே சவுல் தான். இந்த சவுல் என்கிற ராஜா தாவீதை பார்த்து சொல்றாரு என்னன்னா, கர்த்தர் என்னை உன் கையில ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்ன செய்யல, என்னை கொன்று போடவில்லை. அவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு. ஒப்பு கொடுத்து, அதாவது வசமா நான் சிக்கிட்டேன் உன் வாளுக்கு ரத்தம் சிந்துவதற்கு, ஆனா நீ என்னை கொல்லல. எப்படி இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா, தாவீதை தேடி சவுல் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, கொல்றதுக்கு. அவ்வளவு கோபம் தாவீது மேல சவுலுக்கு, பயங்கர எரிச்சல், பயங்கர கோபம். ஏன்னா சவுல் முன்னாடியே தாவீதை ஜனங்க உயர்த்தி பேசிட்டாங்க. அன்னில இருந்து ஆரம்பிச்ச கோபம் தான். கோலியாத்தை இறந்ததுக்கு அப்புறம், கோலியாத்தை கொன்றதுக்கு அப்புறம் ஜனங்க என்னை தாழ்த்திட்டாங்க, இவனை உயர்த்திட்டாங்கன்னு சொல்லி என்னைக்கு பொறாமைப்பட்டாரோ. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, சவுலுக்குள்ள இந்த ஆவி எப்ப புகுந்தது அப்படின்னா, பொறாமை வந்ததுக்கு அப்புறம் தான். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா முதல் காரியம் பொறாமை நமக்கு இருக்க கூடாது. என்னடா என்னை விட அவங்களை உயர்த்திட்டாங்களே, என்னை விட, அதுதான் பொறாமை. இந்த பொறாமைக்கு நம்ம இடம் கொடுப்போமானா டக்குன்னு பிசாசு உள்ள புகுந்துக்குவான். சவுலுக்குள்ள பிசாசு உள்ள புகுந்துட்டான். அன்னிலிருந்து தாவீதை கொலை செய்வதற்கு அப்படியே கோபத்தோடு கூட, முதல்ல பொறாமையின் ஆவியாய் சவுலுக்குள்ள பிசாசு கிரியை செய்தான். இரண்டாவது கோபத்தின் ஆவியாய் பிசாசு சவுலுக்குள்ள கிரியை செய்யறான். மூன்றாவது எரிச்சலின் ஆவியாய் கிரியை செய்யறான். நான்காவது தான் கொலைவெறியின் ஆவியாய் கிரியை செய்கிறான் பொல்லாத பிசாசு சவுலுக்குள்ளாக. இத்தனைக்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் சவுல். என் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படிதான் அபிஷேகம் பண்ணப்பட்டாலோ நீ உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். அதுதான் உணர்வு. இன்னைக்கு இந்த சவுலுக்குள்ள அந்த உணர்வு இல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் சவுல், கர்த்தரால தேர்வு செய்யப்பட்ட மனிதன் சவுல். ஆனா அவனுடைய வாழ்வு கர்த்தருக்குள்ள இல்லாததுனால என்ன நடக்குது அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாரு. அதுவும் 1-2 பிசாசா? நான் சொன்னது எத்தனை வகை பிசாசு? பொறாமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கொலைவெறியின் ஆவி. இந்த 4 விதமான ஆவிகள் ஒரே மனுஷனிடத்துல செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க கோபப்படுறதெல்லாம் இயல்பு தானே? இல்ல, இந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு தெரியுமா? அந்த கோபம் ஹைப்பர் டென்ஷன் ஆகி எரிச்சலா மாறிடும். எரிச்சல் வரும்போது நம்ம என்ன பேசுறோம்னே தெரியாது. நம்ம வாயில வரக்கூடிய வார்த்தை என்னன்னே தெரியாது. போன வாரம் நான் எப்போ ஒரு நாள் சொன்னேன், அதாவது குடிச்சிட்டு பேசுறவங்களுக்கும் கோபத்துல எரிச்சல்ல பேசுறவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படியே சொல்லிடுவாங்க. ஓப்பனா வெளியில உண்மையெல்லாம் கக்கிடுவாங்க. சின்ன குழந்தைய போல அப்படின்ட்டுருவாங்க குடிச்சிட்டு பேசுறவங்க. நான் குழந்தை மாதிரி கக்கிட்டேன் அப்படின்னு. குழந்தை குடிக்குமாங்க? அதே மாதிரி நான் குழந்தை மாதிரி தெரியாம சொல்லிட்டேன். நீ தெரியாம சொல்லல, கோபப்பட்டு தட்டு தடு மாதிரி வெளியில வாயில வார்த்தை வந்துருச்சு. உள்ளத்தின் நிறைவு வாய் பேசுங்கிற மாதிரி. அந்த மாதிரி நானும் சொல்றாரு, இந்த உணர்வுக்கு நீ இடம் கொடுத்துட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது. சவுல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே தேர்வு செய்யறாரு. அவனை யாருமே சூஸ் பண்ணல. இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் நடக்கல. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இல்லையா? இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் அன்னைக்கு நடக்கல. என் ஆண்டவரே எலெக்ட் பண்றாரு. ஓட்டு போட்டு அவனை தேர்வு செஞ்சு ராஜாவாக வைக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் இல்லைங்களா? ஆனா ஆண்டவருக்கு உண்மையா இல்லாததுனால அந்த உணர்வுக்கு சவுல் மதிப்பு கொடுக்கல. இன்னைக்கு சவுல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? முதல்ல நம்ம ஆண்டவர் நம்மள இன்னைக்கு நடந்து வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் நீங்களே நடந்து வந்தீங்களா? யாராவது புடிச்சு கூட்டிட்டு வந்தாங்களா? அம்மாவெல்லாம் நடந்து வந்திருக்கிறாங்க. இது கிருபை. ஹல்லேலூயா, கிருபை. யாராவது புடிச்சு கூட்டு வந்திருக்கிறாங்களா? அவங்கள சொல்லுங்க பாப்போம். அப்படி தாங்கி புடிச்சு கூட்டு வந்திருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறவங்க யாராவது கை தூக்குங்க பாப்போம். இருக்கிறீங்களா? இல்லவே இல்ல. நீங்கள் பாத்துப்பா தள்ளி உட்காந்துங்க. நீங்க தானா நடந்து வந்திருக்கிறது கிருபை. எல்லாருடைய முகத்தையும் பாருங்க. திரும்பி ஒவ்வொருத்தரும் உங்க முகத்தையும் பார்க்க சொல்லலப்பா, பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்களேன். பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, பக்கத்துலதான் பாருங்களேன்.
எத்தனை நாள் தான் பாக்குறது? பார்த்தாச்சு. இது கிருபை. உங்க கண்கள் வேலை செய்யுதா? இது கிருபை. உங்க நாவு வேலை செய்யுதா? உங்க மூக்கு வேலை செய்யுதா? எல்லா அவயவங்களும் வேலை செய்யுது இல்ல? இது கிருபைங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு உண்மையா இருக்கணும் நீங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல நாக்க கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் என்னை இதோ நடக்க செய்திருக்கிறாரு. ஆண்டவர் என்னுடைய கைகளை உயர்த்த செய்திருக்கிறாரு. ஆண்டவர் என் கண்களை நல்லா பார்க்க செய்திருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு நல்ல உடைகள், இன்னைக்கு பாருங்க சூப்பரா இருக்கா, இந்த கலர் ஒரு Dress, அடுத்தது டார்க் கலர், லைட் கலர், சூப்பரா வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் வாங்க செய்திருக்கிறாரே, அப்ப நீங்க எவ்வளவு நன்றியா இருக்கணும். ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். இந்த சவுலுக்கு இந்த உணர்வு தாங்க இல்ல. இந்த சவுல் கொஞ்சம் அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்திருந்தா, என் ஆண்டவர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் மத்தியிலையும் என்னை ராஜாவாக தேர்வு செய்திருக்கிறாரே, அவருக்கு நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லி சவுலுக்குள்ள இந்த உணர்வு இருந்திருந்தா, சவுல் புறம்பே கர்த்தர் சவுல புறம்பே தள்ளி இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய வேதவசனத்தை ஆண்டவர் சொல்றார், இடத்துல வரக்கூடிய ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இவர் புறம்பே தள்ளிட்டார். ஆண்டவர் வேண்டான்னு தள்ளிட்டார், ஒதுக்கிட்டாரு. சவுல் வேண்டாம், சாமுவேலை எழுந்துரு, தாவீத நீ அபிஷேகம் பண்றதுக்கு ஆயத்தமாகு. தாவீதுன்னு கூட சொல்லல, கடைசியில தான் சொல்றாரு, இவன் தான் நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய ராஜா. அடுத்த ராஜா தாவீத ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. சவுல தள்ளிட்டார். ஏன் சவுல தள்ளணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு அவர் செய்த காரியங்களுக்கு இவன் உணர்வு கொடுக்கல, உணர்ச்சியின் ஆவிய அனுமதி கொடுக்கல. அதனாலதான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க யாரை மறந்தாலும் அது யாரையும் மறக்க கூடாது. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காக நான் சொல்றேன், யாரை மறந்தாலும் உங்களை பாதுகாக்கிறவரை, உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறவரை, உங்களை நடக்க செய்தவரை, உங்களை சாப்பிட செய்கிறவரை, உங்களை நித்தமும் தாங்கி நடத்துகிற இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் என்ன செய்யக்கூடாதுங்க, மறக்கவே கூடாது. ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு யாருகிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டார், உண்மைதான். ஆனா ஒண்ணு மட்டும் அவருக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்கிறதை வேத புஸ்தகத்துல தெளிவாய் தேவன் காண்பித்திருக்கிறார். எங்க அப்படின்னா, நிறைய கண் பார்வையில்லாத மனுஷங்க 7-8 பேர், அந்த பார்வையில்லாத மனுஷங்க எல்லாரும் இயேசுவை தேடி வர்றாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் உங்களுக்குன்னு? ஆண்டவரே, எங்களுக்கு கண் பார்வை தெரியணும் ஆண்டவரே, இந்த உலகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு கண் இல்ல, நாங்க குருடரா இருக்கிறோம், எங்களுக்கு கண்ணு தெரியணும் ஆண்டவரே, நான் உண்மை நம்பி நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, போங்க, திரும்பி போங்க, உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அவங்க எல்லாரும் திரும்பி போறாங்க. திரும்பி போகவே அவங்க கண் பார்வை திறக்கப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா. எதை கேட்டு இயேசுவினிடத்துல வந்தார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுல அத்தனை நபர்கள் நடந்து போறாங்க, கண்ணு பார்வை தெரிஞ்சிருச்சு, கண் திறக்கப்பட்டோம், உலகத்தை பாக்குறாங்க, சந்தோஷமாகறாங்க, அங்க செடியை பாக்குறாங்க, புல்ல பாக்குறாங்க, மலைய பாக்குறாங்க, ஜனங்களை பாக்குறாங்க, இடத்தை பாக்குறாங்க. ஆனா பார்க்க வேண்டியவரை யாரும் பார்க்கல. அதுல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் திரும்பி வர்றான். திரும்பி இயேசுவை தேடி இயேசுவே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன், நன்றி ஆண்டவரே, எனக்கு கண் பார்வை தெரிஞ்சிருச்சு சொல்லும் போது இயேசு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் என்னங்க கேட்கிறாரு சொல்லுங்க பாப்போம். யாருக்கா தெரியுமா இயேசு என்ன கேட்டாருன்னு? சொல்லுங்க. மீதி 9 பேருங்க. உன் கூட நிறைய பேர் வந்தாங்கல்ல என்கிட்ட சுகமாகணும்னு சொல்லி. புரியுதுங்களா? இயேசு உங்ககிட்ட என்கிட்ட கேட்கறது என்னவா இருக்கும் தெரியுமா? என்னைய தேடி சுகத்துக்காக ஜெபம் பண்ண இல்ல, கடனுக்காக ஜெபம் பண்ண இல்ல, நான் விடுதலை கொடுத்துட்டேன், நீ என்னை தேடி வந்தியா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். என் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் உங்ககிட்ட பணம், காசு, பேரு, புகழ், ரத்தம் அதெல்லாம் இல்ல, நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். என்னை தேடி வந்த இல்ல, சுகம் பெற்ற பிறகு என்னை தேடி வந்தையா? விடுதலைக்காக வந்தையே, கண்ணீர் வெடிச்சியே, ஆனா எல்லாம் நல்லானதுக்கு அப்புறம் என்ன தேடி வந்தையா? அததான் இயேசு எதிர்பார்ப்பார். வேற எதையுமே என் இயேசு உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கிற ஆண்டவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். அவர் கேட்கிறாரு. இந்த உணர்வு தான் ஆண்டவருக்குள்ள இருந்ததுங்க. இத்தனை பேர் சுகமான இதோ வந்தது, இத்தனை பேர் வந்தீங்க, ஆனா
அத்தனை பேரும் வரலையே, நீ ஒருத்தன் தானே வந்திருக்கிற, கூட இருக்கிறவங்க எங்க? இந்த கேள்விக்கு பதில் பாருங்க எப்படி இருக்குங்க. தயவு செய்து எனக்கு பிரியமான ஜனமே, நீங்க உங்களுக்கு உணர்வு இருக்கு அப்படின்னா கர்த்தருக்குள்ள நீங்க உண்மையா இருக்கணும். கர்த்தர் உங்க வியாதியை விலக்கி இருக்கிறாரா? கர்த்தரை தேடி வந்து உங்க வியாதி வெளியேறிச்சுன்னா நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். உங்க மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். அவருக்கு உண்மையாலன்னா யாருக்குங்க நம்ம உண்மையா இருக்க போறோம்? அல்லேலூயா. நீங்க இயேசுவை தேடி வரும்போது நீங்க வெறுமையா திரும்பி போக மாட்டீங்க. நீங்க அழுது ஜெபம் பண்ணி பாருங்க, கண்ணீர் வெடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க வெளியில போகும்போது நான் ஒண்ணு சொல்றேன், இந்த இடத்துல இருந்து ஊழியக்காரனை மறைச்சு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்களை வெறுங்கையா திரும்பி வெளியே அனுப்பவே மாட்டார். என்ன தேவையோடு இங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் பதில் உண்டு. என் தேவன் முன் குறித்து அனுப்புவார். ஒரு சில காரியங்கள் உடனே. இன்னைக்கு இந்த சவுலுக்குள்ள இந்த உணர்வு தான் இல்ல. என்ன ராஜாவா தேர்வு செய்திருக்கிறாரே, இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே, என் ஸ்தானத்தை உயர்த்தி இருக்கிறாரே, அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு சொல்லி அந்த உண்மைக்கு மாறாய் நடந்து கொள்ள ஆரம்பித்தார் சவுல். அதனாலதான் ஆண்டவருக்கு பிடிக்கல. சவுல் பாருங்க, இங்க நம்ம எடுத்தோன்னு ஒரு வார்த்தையை வாசிச்சோம். தாவீதை பார்த்து சொல்றாரு, சமயம் கிடைச்சும் என்னை கொலை பண்ணல அப்படி. தாவீதுக்குள்ள எப்படிப்பட்ட உணர்வு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் பக்கம் 374. சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த போது, இதோ தாவீது என் கெதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாறுகளில் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்த போது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலர் ஜலாத்திக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். போதும். அதாவது தாவீதை தேடிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு சவுல் கொல்றதுக்கு. அப்ப அந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாவீது இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு சவுலோடு 3000 பேர் ஒரு மனுஷனை கொல்றதுக்கு கிளம்பி இருக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, மலம் கழிப்பதற்காக ஒரு கெபிக்கு அருகாமையில போய் சவுல் அமருகிறார். அந்த டைம்ல என்ன நடக்குது, தாவீது அந்த பக்கம் தான் இருக்கிறார். என்ன நடக்குது பாருங்க, 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, தாவீதோடு கூட இருக்கிற மனுஷங்க, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். அதாவது கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, தாவீதோடு கூட இருக்கிற மனுஷங்க எல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் உன் கையில உன்னுடைய சத்ருவை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரல்ல, அந்த டைம்ல உனக்கு நலமானதை நீ செய்யின்னு சொன்னாரல்ல அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. தூண்டி விடும் போதும் கூட இந்த தாவீது என்ன செய்யல, பிசாசுக்கு இடம் கொடுக்கல, உணர்வுக்கு இடம் கொடுத்தார். நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அப்போ தெளிவா சொல்லியிருக்கார் தாவீதுக்கு, உனக்கு நலமானதை செய், உன் இருதயத்துக்கு எது நலமோ அதை மட்டும் நீ செய்யின்னு சொல்லியிருக்கிறார். அதை அறிந்தவராய் தாவீது என்ன செய்யறாரு, உடனே அவர் புரிஞ்சு கொண்ட ஒரு காரியம், தவறு செய்யல, தவறுக்கு இடம் கொடுக்கல, அதுக்கு நேருக்கு மாறா கொஞ்சம் யோசிக்கிறாரு. அவர் செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், ஷால்வினுடைய ஓரத்தை கட் பண்ணிட்டாரு. ஓரத்தை கட் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் சவுலுக்கு சொல்லி விடுறாரு, ஆண்டவரே நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அதனால நான் கை வைக்கல. அது மட்டும் இல்லாம நீங்க கையில கிடைச்சும் நாங்க என்ன செய்யல, கொலை பண்ணல. அப்பவாது புரிஞ்சுக்குங்க, உங்க மேல எங்களுக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது. அந்த கோபத்தை தணிப்பதற்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். சமயம் கிடைச்சும் நான் செய்யல, உங்களை கொல்லல.
இன்னைக்கு நிறைய பேருக்கு சமயம் கிடைச்சும் சரியா இருந்தாதாங்க ஆசீர்வாதம். நான் திருடவே மாட்டேங்க, நான் பொய்யே சொல்ல மாட்டேங்க, நான் தப்பே பண்ணலீங்க, நான் தப்பே பண்ணலன்னு இல்ல, தப்பே பண்ண மாட்டேங்க அப்படின்வாங்க. நான் சொல்றேன், சமயம் கிடைச்சும் தப்பு பண்ணலையா? அல்லேலூயா. சமயம் கிடைச்சும் திருடலையா? சமயம் கிடைச்சும் பொய் சொல்லலையா? பொய் சாட்சிக்கு துணையா நிக்கலையா? அதுதான் விஷயம். இங்க சமயம் கிடைத்தும் கூட ஒரு மனுஷன் தப்பு செய்யல, பிசாசுக்கு இடம் கொடுக்கல. நல்ல சமயம். அவரு சவுல் யாரையுமே பார்க்கல, அவருடைய மலம் கழிக்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரே வெட்டி இருக்கலாம். ஆனா அதை செய்யாதபடிக்கு, தவறு செய்யாதபடிக்கு அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்கிறாரு. என்ன உணர்வு அப்படின்னா, அவர் சொல்றாரு தாவீது, இவர் கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நான் எப்படி இவர் மேல கை வைப்பேன்? அதுதான் உணர்வு. அல்லேலூயா. அந்த சின்ன உணர்வு இன்னைக்கு இல்லைங்க நிறைய பேருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய திருச்சபைகள்ல எங்க பார்த்தாலும், அதாவது நம்ம சொல்றோம் வெளியாட்கள் பாஸ்டர்மார்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லா பக்கமும் நடக்குது. அது ரட்சிப்புக்கு ஏதுவாய் ஒரு சில காரியங்களை கர்த்தர் அனுமதி கொடுப்பார், அதை விட்டுருங்க. ஆனா சொந்த சபையில் இருக்கிறவங்களே ஊழியக்காரன் மேல கை வைக்கிற அனுபவத்தை கேட்டிருக்கிறீங்களா? கேட்டதே இல்லையா? நிறைய நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அநேகமாய் கிராம திருச்சபைகள்லயும் சரி, பெரிய பெரிய சபைகள்லயும் சரி, அந்த பொருளாளர் செயலாளர் இருப்பாங்கல்ல பொறுப்புல, அந்த பொறுப்புல இருக்கிறவர்களை கேட்காம ஒரு சில காரியங்களை அறிவிப்பு பாஸ்டர்மார்கள் ஐயர்மார்கள் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பயங்கரமா எதிர்த்து நிற்பாங்க. அந்த அந்த கமிட்டி பீப்புள்ல இருக்கிறவங்களோ இல்ல அவங்கள ஒரு பக்கம் நான் அவங்கள மாதிரி பார்த்திருக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல விசுவாசிகளே எழும்பி உள்ள ஆல்டருக்குள்ள ஒரு ஐயரை அடிச்ச நபரையும் நான் பார்த்திருக்கிறேன். அங்கி போட்டு, அதாவது நான் உபதேசியார் அவ்வளவுதான். ஆனா நான் சொல்றது அங்கி போட்ட சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய ஆயர். புரியுதுங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கர்த்தரால தேர்வு செய்யப்பட்டவங்க, அவங்க மேல கை வைக்க கூடாதுங்கிறது தாவீதுக்கு இருக்கிற உணர்வு இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள இல்ல. வெளியில இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கர்த்தரால, இயேசுனா யாருன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க உள்ள அடிக்கிறது அது வேற. அவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவாரு. ஆனா எந்த இடத்துல பிரச்சனை வரும்னா, தாவீது ஒருவேளை சவுல் மேல கை வச்சிருந்தாருன்னா அங்கதான் தாவீதுக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஹல்லேலூயா. அது கர்த்தர் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அதனாலதான் நான் சொல்றேன், எந்த ஒரு மனுஷனையும் நம்ம தீர்மானிக்க கூடாது. அந்த உணர்வுக்குள்ள நீங்க வரணும். எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்தோன்னே அவங்க சரியில்லைங்க, அவங்க பார்வையும் சரியில்லை, அவங்க பேச்சும் சரியில்லை, ஆள் திருட்டு பயங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்களேன். முடிச்சுட்டு அவ்வளவுதான். முத்திரைய குத்திடக்கூடாது. ஓட் லிஸ்ட்ல குத்துறோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு முத்திரைய இவன் இப்படிதாங்க, படிக்கவே மாட்டாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, கூட்ட சொல்ல கூட்டவே மாட்டாங்க. அப்பதான் அந்த பொண்ணு எதிர்த்துருக்கும் கூட்டுறதுக்கு. இந்த வார்த்தை கேட்டோன்னா, இப்படியா பேசுற, கூட்டவே முடியாது போ. அப்பதான் இந்த மனசு வந்திருக்கும். துணி துவைக்கிறதுக்கோ இல்ல துணி காய போடுறதுக்கோ இல்ல வீடு கூட்டுவதற்கோ இல்ல சமையல் பண்ணுவதற்கோ, சரி எங்க அம்மானால முடியல, நம்ம இதை செய்வோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துக்கு கீழே வைக்கிறதுக்கோ இல்ல கைய கீழே வைக்கிறதுக்கோ அந்த உணர்வின் ஆவியை ஆண்டவர் அப்பதான் கொடுத்திருப்பாரு. அதை கெடுக்கத்தக்கதாக நம்ம வாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த பொல்லாத வாய் என்ன பண்ணிருது, இவ எங்கீங்க செய்யவா, சோம்பேறி, எப்பா பார்த்தாலும் படுத்துட்டு போன பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு, இவன் அதை விட மோசமான ஆளு, ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஒரு சில வீட்டுல பிள்ளைகளை மட்டும் பேசுவாங்க, அடுத்தது வீட்டுக்காரர் வந்துருவாரு. நான் பாப்பேன், சர்ற மாதிரி அடி விழுகும். அவன் இவன் சொன்ன பரவாயில்ல, அவனுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டானுங்க அப்படின்னு அப்படி இருக்கும். நான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை முடிச்சுட்டு ஒரு சில வீடுகள்ல சாப்பிட கூப்பிடுவாங்க. அப்ப அங்கதான் காமெடியே நடக்கும். அப்படியே என்ன சொல்றேன்னா, ஒரு மொத்தமா அடிச்சு விட்டுருவாங்க. ஊழியக்காரர் இருக்கும்போது பேசினாதான் உண்டுன்ற மாதிரி மனைவிமார்களுக்கு ஒரு சந்தோஷம் போல இருக்கு. பாஸ்டர், அவனுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க. நான் யோசிச்சு ஒரு வீட்டுல கேட்டேன், நில்லுங்க, அவனுங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க. இருக்கிறது எத்தனை பேர் இங்க?
அவன் ஒருத்தன் தான், 2 பசங்க இல்ல உங்களுக்கு. ஆனா யார பேசுறீங்க ப்ளூரலா? ஒரு ப்ளூரல் என்ன தமிழ் என்ன சொல்லலாம்? சிங்குலர் ப்ளூரல். ஒருமையில இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு ப்ளூரல் அப்படின்னா 2 பேரை குறிச்சு பேசுவாங்க. அப்போ 2 பேர்னா இருக்கிற ஆண்கள் யாரு? கணவரும் பையனும். என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஒரு வீட்டுல வந்துருது இல்ல வாயில. அப்பதாங்க யோசனை பண்ணுவாங்க, கூட்டி பெருக்கலாம். யார் போன்பது? கூட்டலாம் பெருக்கலாம் சுத்தம் பண்ணான்னு வந்தா அந்த பிள்ளையோ இல்ல பையனோ இல்ல கணவரோ மனம் மாறி எந்திரிப்பாங்க. அந்த டைம்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. யூஸே இல்லைங்க அப்படின்ட்டா, ஆமா நான் யூஸே இல்ல, பண்ணதான் முடியாது, இனி பண்ணவே மாட்டேன். நீ தலைகீழ இருந்தாலும் நான் கூட்ட மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நடக்காது, நீ என்ன யூஸ் இல்ல அப்படியே இரு. இன்னும் ஜாலியா உட்கார்ந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி. அல்லேலூயா. என்னைக்குமே நம்ம இந்த மாதிரி முத்திரை குத்திடக்கூடாது. நம்ம நினைப்புலையும் முத்திரை குத்திடக்கூடாது, வாயின் வார்த்தைகள்லயும் இவங்க இப்படிதான்னு சொல்லி கிரகிச்சிடக்கூடாது. ஒருவேளை தாவீது இந்த சவுல ஆண்டவரே புறக்கணிச்சிட்டாரு. எந்த டைம்ல சவுல் கையில தாவீது அகப்பட்டாரு தெரியுமா? சவுல் புறம்பே தள்ளப்பட்டு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக மறைமுகமாய் தேர்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. அப்ப அந்த டைம்ல ஒருவேளை நான் ராஜாவாயிட்டேன், கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு, கர்த்தர் என்ன தேர்வு செஞ்சுட்டாரு, இவனை தள்ளிட்டாருன்னு சொல்லி ஒருவேளை தாவீது கத்தியை உயர்த்தி இருந்தா, வெட்டி இருந்தா, அந்த உணர்வுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. ஒண்ணு சொன்னாரு அந்த மனுஷன். தாவீது சொன்னது பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு, என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் யாரு? சவுலு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை காப்பாராக, என் கையை அவர் மேல பற்றக்கூடாது, என் கத்தி அவர் மேல பற்றக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க செய்யற தவறு என்ன தெரியுங்களா? அதாவது சின்ன சின்ன காரியத்தில் நம்ம தவறு செய்யறோம். இப்ப இத்தனை உருவங்கள் இருக்கும்ல, யாராவது ஒரே மாதிரி நம்ம இருக்கிறோமா இந்த ஹால்ல? சொல்லுங்க பாப்போம். எல்லாருடைய முகமும் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்குல்ல, மூக்கு, கண்ணு, மொழி டிஃப்ரெண்டா இருக்கா? ஆமாவா இல்லைங்களா? சீக்கிரம் சொல்லுங்களேன், முடிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது உருவ கேலி நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, அந்த உருவத்தை பார்த்து, அந்த கலரை பார்த்து, எங்கத்த போய் கலர் கருப்பா இருக்க, நம்ம வாய் டக்கு டக்குன்னு திரும்பி பாக்குதுங்க. வீட்டுல போய் அடிச்சுக்காதீங்கப்பா. டக்குன்னு உடனே நான் தான் கலரு, நீ என்ன தப்பையும் கலரு, டிச்சுக்குள்ள வந்திருக்கிற, அதான் அந்த கலரு. சொந்த வீட்டுல பக்கத்துலயே உட்காந்து பேசிடுவாங்க. டக்குன்னு ஒண்ணு அழுதுரும், இன்னொன்னா இல்ல அப்படியே சண்டை வந்துடும். அழுதுட்டா பரவாயில்ல, அது சால்வ் ஆயிடும். சண்டை குடுமி பிடிச்சாங்கன்னு அப்படி இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. அக்காவும் தங்கச்சி ஒரு வீட்டுல குடுமி பிடிச்சுன்னு எனக்கு போன் வந்தது. எப்படின்னா அந்த பிள்ளை துணுண்டு, அது ஹைட் பத்தாது, அக்கா கொஞ்சம் ஹைட்டு. அவ எப்படி நின்னா, அக்காவுடைய முடிய பிடிச்சிருக்கா, அக்கா தங்கச்சியுடைய முடி பிடிச்சிருக்கா. தங்கச்சி முடி பிடிக்கிறது ஈஸி இவளுக்கு, ஆனா அக்கா காரியுடைய முடி பிடிக்கிறது கஷ்டம். என்ன பண்ணாலாமா, துவைக்கிற கல்லு மேல ஏறி நின்று பிடிச்சாலாம். அவங்க அம்மா சொல்றாங்க, பிரதர் சீவக்கட்டை எடுத்து 2 பேரையும் வெளுத்து வாங்கின. ஏன் தெரியுமா? இவளுக்கு ஹைட் பத்தலன்னு சொல்லி துவைக்கிற கல்லு மேல ஏறி அவ அக்காவுடைய முடி பிடிக்கிறா. பிரதர் 2 பேரும் செரிக்கு சமமா காலையில சண்டை போட்டிருக்காங்க. ஸ்கூலுக்கு கிளம்பாம ஆட்டி பின்னிட்டன. இததான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த உருவ கேலிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சண்டை தான் வீட்டுல வரும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், அது என்னங்க உடம்பு, இந்த உடம்ப பார்த்து கேலி பண்ணிடுறோம், உருவத்தை பார்த்து கேள்வி பண்ணிடுறோம். ஆனா வசனம் சொல்லுது, நம்முடைய சாயல் எப்படிப்பட்ட, யாருடைய சாயல்? கர்த்தருடைய சாயலாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சாயல்ல உங்களை படைத்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதோ எங்க அப்பா சாயல். ஹல்லேலூயா. இவளையும்
இவனுடைய தம்பியும் பார்த்தா ஒரே சாயலா இருக்கும். அதுக்காக இல்ல நின்சி வராது, நின்சி இந்த கேரக்டருக்குள்ளே வர முடியாது. பிரின்சியும் நான் சொல்றேன், பிரின்சியும் தம்பி பேர் என்ன பிரவீன், 2 பேரும் முகத்தை நிறுத்தினா அப்படியே ஜெராக்ஸ், டிட்டோ ஜெராக்ஸ் காப்பி. நின்சி வேற கேரக்டர், அவங்க பாட்டி பார்த்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, நடந்து வர்றது பேசுறது எல்லாத்தையும் நான் கவனிப்பேன். பாட்டிக்கு ஜெராக்ஸ் காப்பியா இருப்பாங்க. சாயல் சாயல் அப்படி நம்ம வந்து சாயலுங்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய சாயல்ல உங்களை படைத்திருக்கிறேன். நான் சொல்றேன் எழுத்துக்கல அப்படியே தலையெல்லாம் ஆடுது. இல்ல பிச்சு விடுவோம் ஓட்டுனா, நீ ஓட்டுன காதுக்கு வந்தது வீட்டுக்கு வந்துருவேன். பேசிக்க தனியா. சரி, அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்னுடைய சாயல்ல இருக்கிற எந்த மனுஷனையும் கேலி பண்ணிடாத. நம்ம யார கேலி பண்றோம்? இப்ப நிம்சியை கேலி பண்ணா யார கேலி பண்றோம் தெரியுமா? ஆண்டவரை கேலி பண்ணுகிறோம். அல்லேலூயா. பாட்டியவல்ல, கர்த்தாவே. இவ்வளவு நேரம் மைக்ல கத்துன்னு கத்துனதெல்லாம் ஒரு யோசனை இல்லாம போகுது. அம்மா நம்ம கேலி பண்றது வந்து பாட்டியின் சாயல், பாட்டியை கேலி பண்ணல, ஆண்டவரை கேலி பண்ணுகிறோம் என்பதை கிறிஸ்தவர்கள் மறந்து போகிறோம். இது ஏசப்பா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வசனத்துல ஆண்டவர் எழுதி போட்டிருக்கிறாரு, உன்னுடைய உருவம் நான் கொடுத்த உருவம், என்னுடைய சாயல்ல நீ இருக்கிற. என் ஆண்டவர் பற்பல சாயல்களை உருவாக்கி இருக்கிறார். ஆனா அதனுடைய பேஸ்மெண்ட் எங்க தெரியுமா? நம்முடைய ஆண்டவரை போலவே நம்ம இருக்கிறோம். அதுதான். அப்படி இருக்கும்போது என்னைக்குமே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது தெரியுமா? நம்முடைய உருவத்தை கேலி செய்தரவே கூட. குண்டா இருக்கான், ஒல்லியா இருக்கான், அதெல்லாம் வேண்டாம். கலர் கம்மியா இருக்கா, கலர் ஜாஸ்தியா இருக்கா, அதெல்லாம் தேவையே இல்லை. அதை செய்யாதபடிக்கு நம்ம நாம பாதுகாத்துக் கொள்ளணும். 1 செகண்ட் ஆகாது கர்த்தர் இதோ அவர்களை வந்து அழகாய் மாற்றி உங்களை குறைப்பதற்கு. அந்த 1 செகண்ட் இப்படிங்கிறக்குள்ள ஆர்டர் பண்ணிடுவார். 1 செகண்ட் போதும். அப்புறமா நம்ம வந்து அழுதுகிட்டு இருப்போம். என்னைக்குமே அந்த உருவ கேலியும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்யும் போதுதான் அந்த பொறாமை ஆவி உள்ள வருது, சவுலுக்குள்ள புகுந்த ஆவி. ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல நடக்கக்கூடிய காரியமே, குறிப்பா கிறிஸ்தவர்கள் வீட்டுல இந்த கம்பேரிசன் நடக்குது. இந்த கம்பேரிசன் நடக்கும் போதுதான் ஜெபம் கெட்டு போகுது. அவங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் உணர்வு இல்லை. கிறிஸ்துவின் உணர்வு எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ அந்த மனுஷன் மற்றவங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ண மாட்டான். அந்த மனுஷன் ஒப்பிட்டு பேச மாட்டான். அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னை உயர்த்தி அவனை தாழ்த்த மாட்டான். என் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீ உயர்வா காணாத, நீ எதை உயர்வாய் பார்க்கிறாயோ அதை நான் தரை மட்டும் தாழ்த்துவேன். ஆண்டவர் விட்டுட்டே இருப்பாரு. ஆனா திடீர்னு ஒரு பிடி பிடிச்சிருவாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எதை உயர்வா நினைக்கிறோமோ ரொம்ப அதிகமா நினைச்சு நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு சின்ன பலவீனத்தை கொடுத்து அப்படியே குறைப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பலவீனம் நம்மள விட்டு போவே போகாது. அது அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கும். எப்ப விட்டு போகும்னா, ஆண்டவரே என்ன தாழ்த்துறப்பான்னு சொல்லி தாழ்த்தும் போது அது போயிடும். தயவு செய்து எனக்கு பிரியமான ஜனமே, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட ஒரு 2 பரிசுத்தவான்கள், சவுல் என்னும் ராஜாக்குள்ள நன்றி என்கிற உணர்வு இல்லை. கர்த்தர் தேர்வு செய்த காரியங்களை நினைச்சு உண்மையாவே இல்லை. அதனாலதான் சவுல் கர்த்தராலே தள்ளப்பட்டார். ஆனா தாவீதுக்கு நன்றி இருந்தது. என்ன தெரியுமா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சொல்லி தாவீது தன்னுடைய உணர்வுக்கு இடம் கொடுத்தார். எப்ப தெரியுமா? கூட இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணும் போதும் கூட இவர் தப்பு செய்யல. நம்ம எப்ப தப்பு செய்வோம் தெரியுங்களா? சிங்கிளா போகும்போது நம்ம வந்து பயப்பட மாட்டோம். சாரி, கொஞ்சம் பயந்துருப்போம். சிங்கிளா எங்கேயாச்சும் போகும்போது எதுக்கு போய் தேவையில்லாம வாங்கி கொடுத்துட்டு, நம்ம கூட 2 பேர், நம்ம கூட இந்த பக்கம் ஒருத்தர், 2 இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர்னு சொல்லி 2 பேர் வந்தாங்க தெரியுமா? அங்கதான் வந்து நமக்கு ஒரு பெரிய தைரியமே வரும். பாடி பாத்துக்கலாம், என்னத்த பண்ணிடுவானுங்க. அல்லேலூயா. அந்த டைம்ல நம்ம வாயெல்லாம் கொஞ்சம் எகுறோம். அந்த டைம்ல அவங்க உசுப்பேத்துனாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? யோசிக்கவே மாட்டோம். டேய் மச்சான் ஸ்பீடா போடா, என்னடா அவனே இப்படி ஸ்பீடா போறான், நீ என்னடா இப்படி போற,
இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படியே பைக்கை முறுக்கி பிடிச்சிட்டு காரை அப்படியே அழுத்திட்டு போறதுக்கு. என்னைக்குமே கூட இருக்கிறவங்க உங்களை அப்படியே உசுப்பேத்துற மாதிரி பேசினாலோ இல்ல உங்களை சப்போர்ட் பண்ணி தூக்கி வச்சு பேசினாலோ ஒன்னே ஒண்ணு யோசனை பண்ணுங்க, எது நன்மை எது தீமை. இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமானா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தாவீதுக்குள்ள இந்த உணர்வு இருந்தது. கூட இருக்கிற மனுஷங்க எல்லாம் சொன்னாங்க என்ன அப்படின்னா, தாவீதே உன் கையில சத்துருவை கொடுப்பேன்னு சொன்னாரே, கொடுத்துட்டாரு. அதை கேட்டு உடனே அவர் வெட்டல. ரெண்டாவது அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, இதோ உன் பார்வைக்கு நலமானதை செய்யும். அப்ப எது நன்மை தீமைங்கிறத கர்த்தர் பேசியிருக்கிறாருங்கிற உணர்வு தாவீதுக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் யோசிச்சாரு, நான் கொலை பண்ணக்கூடாது, நான் வெட்டிடக்கூடாது. ஏன்னா இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தர் தான் இவரை பார்த்துக்கணும், எனக்கு இவருக்கு சம்பந்தம் இல்ல, கர்த்தர் தான் எல்லாற்றுக்கும் பொறுப்புன்னு சொல்லி அவர் விலகிட்டார். அதனாலதான் தாவீது ஆசீர்வாதமாய் மாறினார். ஹல்லேலூயா, ஆசீர்வாதமாய் மாறினார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க மேல நீங்க கை வச்சிடாதீங்க, வாய் நாக்குல பேசிடாதீங்க, துன்பப்படுத்திடாதீங்க. அதனாலதான் சொல்றேன், உருவ கேலி அதெல்லாம் யாருங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம எல்லாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க. என்னைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மற்றவர்களை பார்த்து, மற்றவங்களுடைய உருவத்தை பார்த்து, மற்றவங்களுடைய குறைகளை பார்த்து கேலியாவோ கிண்டலாவோ இல்ல குறைச்சு மதிப்பிடவோ நம்ம செய்யவே கூடாது. அதை செய்தோமானால் நமக்குள்ள வேற ஒரு ஆவிக்கிரியை செய்து கிறிஸ்துவின் உணர்வு நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். எந்த கிறிஸ்துவின் உணர்வு எந்த மனுஷனுக்குள்ள இல்லையோ அங்க பாவம் பிறக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இயேசு அதுதான் சொல்றாரு, இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, என் மகனே என் மகளே நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா தான் அந்த உணர்வை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்கள்ல இந்த இப்படிப்பட்ட உணர்வை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எப்படி வாழ்ந்தா பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்து நாம் செபிக்க போகிறோம். அது வரையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிக்கலாமா? தலைகளை தாண்டி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமான இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரங்களை நடத்தினீரே, இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே, இதோ உணர்வு, கிறிஸ்துவின் உணர்வை நாங்க பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், இதோ எப்படிப்பட்ட மனுஷங்க வாழ்ந்தாங்கிறத நாங்க பார்த்தோம். இன்னைக்கு நாங்க பார்த்த சவுலை போல எங்க உணர்வு இருக்க கூடாதுப்பா. உண்மை துன்பப்படுத்துகிற உணர்வு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உண்மை கவலைப்படுத்துகிற உணர்வு எங்களுக்கு வேண்டாம். ஏசப்பான்னு சொல்லி உங்க நாமத்தை உயர்த்துகிற ஒரு உணர்வு எங்களுக்குள்ள உண்டாகட்டும். கர்த்தாவேன்னு சொல்லி ஆண்டவரே, இதோ நீங்க செய்த நன்மைகளை நாங்க நினைச்சு பார்க்கிற உணர்வு எங்களுக்குள்ள இருக்கணும். நன்றியோடு இருதயத்துல நாங்க வாழ்கிற ஒரு தகப்பன உணர்வு எங்களுக்கு இருக்கணும். நீர் எங்களை நடக்க செய்திருக்கிறீர், எல்லா நன்மைகளும் செய்தபடியினால உங்க வசனத்தின் வழி நாங்க வாழுகிற ஒரு உணர்வு எங்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்பா. தாவீதுக்குள்ள இருந்த இந்த உணர்வு எங்களுக்குள்ள என்னைக்கு இருக்கணும்னு சொல்லி இந்த மாதம் எங்களை தாழ்த்துறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதிங்க, விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை, வேலைய ஆண்டவரே, படிப்பின் காரியங்களில ஒவ்வொரு நொடியிலும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எந்த தீங்குகளை துக்கப்படுத்திட கூடாது. கர்த்தரே முன்னின்று இந்த மாதம் முழுவதும் நடத்துவீர் என்பதாய் நாங்கள் விசுவாசித்து, உணர்வின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்து எங்களை தாழ்த்துறோம். இதோ நாங்க எவ்வளவு வேணும் சிறுக நீர் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.